கண்ணா வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க, நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டாக நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, வேகமாக. ஓகேங்களா, ஸோ வித் வாய்ஸோடு தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 9th 10th தமிழ் வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த லைவ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 6th 7th 8th நம்ம நிறைய டைம் லைவ் டெஸ்ட் வச்சிட்டோம். ஸோ ஓரளவு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த 9th 10th கண்டென்ட் அதிகம், ப்ளஸ் லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் கடன்னு உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த லைவ் டெஸ்ட் நான் வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் எல்லாத்தையுமே நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி அதை நான் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி கூட நான் அது வந்து ஒரு 1000 கொஸ்டின்ஸ் நான் வச்சேன். பட் வித்தவுட் வாய்ஸில் நான் வைக்கிறேன்னே, பட் நிறைய பேருக்கு வாய்ஸோடு கொடுக்குறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணிங்க. அதனால் இன்றைக்கி 10 மணிக்கு பொது தமிழ் 9th 10th தமிழில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கடன்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து விசிபிள் ஆகிட்டு நான் பாட்டு வாட்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகேங்களா, உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் ஏபிசின்னு கொடுக்க முடியுமோ கொடுங்க, இல்லையா அட்லீஸ்ட் நல்லா கவனிங்க, அது போதுமானது. ஓகேங்களா, காலையில் 10 மணிக்கு. ஓகேங்களா, 9th 10th தமிழ் மட்டும். அதேமாதிரி 11th 12th தமிழ் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் நான் ஒரு இடம் வைக்கிறேன். அது ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனல். அந்த 11th 12th தமிழுங்கிறது கடைசியாக கொடுக்கக்கூடிய லைவுங்கிறது அதுதான். இன் பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஜிகே இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ சின்னதாக வரும். ஓகேங்களா, நாளைக்கு 6 மணியோட எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் 6 மணி வரைக்கும் தான். 6 மணி இல்லை 7 மணிக்கு வரைக்குள்ள எதெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் கொடுத்துருவேன் நான். ஓகேங்களா, அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்கணுமோ பார்த்துருங்க, கண்ணில் பார்க்கணுமோ பார்த்துருங்க, காதில் கேட்கணுமோ கேட்டுருங்க. 7 மணிக்கு மேலே ரிலாக்ஸ் ஆகிக்குங்க, ஜாலியாக மைண்டு ரிலாக்ஸாக கொண்டு போங்க. ஓகேங்களா, நான் ஒரு 8 9 மணிக்கு ஒரு ஜென்ரல் லைவ் வருவேன். வந்துட்டு உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நேராக எக்ஸாம் நீங்கள் போக வேண்டியதான், நல்லபடியாக பண்ணிட்டு வர வேண்டியதான். புரிஞ்சுங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் புக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, நீங்கள் புக் எடுத்து வச்சு ரீகால் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஆகாத காரியம். ஓகேங்களா, அப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்க. இல்லையா ஏதாவது ஒரு வீடியோ, நீங்கள் யார் வீடியோ வேணால் போய் பாருங்கள், ஆனால் ஏதாவது வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே தவிர, புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும், பதட்டம் வந்துடும், எல்லாம் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ, அப்புறம் ஓஎம்ஆர் சீட் இன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ளஸ் வந்து தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோலாம் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் தெரியாத கேள்விக்கெலாம் நம்ம வந்து பொறுத்துக்கலாம், எப்படி மேக்ஸுக்கெலாம் எப்படிலாம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இன்றைக்கி மேக்ஸ் வீடியோலாம் கொஞ்சம் வரும். ஓகேங்களா, நம்ம ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ஆன்சரில் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் பார்த்துங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் நீங்கள் சைட் பை சைடு கொஞ்சம் நல்லா அந்த 500 சம்ஸில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கப்பா. ஓகேங்களா, அந்த 500 சம்ஸ் எடுத்து நீங்கள் போட்டிருப்பீங்களா நோட்டில், எடுத்து ஒரு டைம் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா, மற்றபடி நீங்கள் ஜிகே தமிழ்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதுமானது. வீடியோ பார்க்குற டைம் இல்லாமல் மற்றதில் ஜஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க, போதுமானது. சரிங்களா, ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக போகும், பயந்துக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.